அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 4 டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதி, கேட்டை நட்சத்திரம், சூலம் நாம யோகம், சதுஷ்பாத நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம், இன்றைக்கு அமாவாசை, அனுமத் ஜெயந்தி. ஆஞ்சநேய சுவாமியுடைய இந்த அனுமத் ஜெயந்தியை நம்ம இன்றைய நாளில் கொண்டாடுறோம். வேறு சில நாட்கள்லையும் கூட கொண்டாடக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் தான் அனுமத் ஜெயந்தி. இதற்கான ஒரு ஜோதிட ரீதியான சாஸ்திர ரீதியான விளக்கம் என்ன அப்படின்னா, அனுமத் ஜெயந்தி என்னது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் மார்கழி மாதத்தோடு தொடர்பு பெறக்கூடிய காலத்தில் வரக்கூடியது அப்படின்றத எடுத்துக்கலாம். இதில் இன்றைய நாள் அமாவாசை இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாளில் இருக்கும். இரவு நேரத்தில் தான் முடிந்து மூலம் வரும். அப்போது அந்த மூலம் அமாவாசை ரெண்டுமே முக்கியம் இல்லையா? அதில் அமாவாசை முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைய நாளில் அனுமத் ஜெயந்தியை அனுஷ்டிக்கிறோம். அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நம்ம அவரை போய் பார்க்குறோம், வழிபடுறோம். எப்படி வழிபடணும் அப்படின்னா, அவருக்கு மாலைகள் சாத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வடமாலைன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை கோர்த்து மாலையாக சாத்தினா ரொம்ப பிடிக்கும். துளசி மாலை சாற்றுவது ரொம்ப விசேஷமான ஒன்றாக அவருக்கு இருக்கும். அதுபோல் வெண்ணெய் காப்பு செய்கிறது, வெண்ணெய் சாத்துறது, இது ரொம்ப விசேஷமானதாக அவருக்கு இருக்கும். செந்தூரம் அவருக்கு சாத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சந்தனம் கூட அவருக்கு சாத்துவாங்க. அவருடைய அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய அந்த வாலில் சந்தனம் வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு வேண்டுதல் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. எப்படி போய் நம்ம வழிபடணும்னு சொன்னால், நம்முடைய வீட்டில் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? அதுவும் இந்த காலத்துலாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப கிராண்டாக அதை செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் வாங்கி வெட்டி எல்லாருக்கும் gift எல்லாம் கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக வாங்கி கொடுத்து நம்ம செய்கிறோம். சிலதெல்லாம் நம்முடைய பழக்கம் என்னென்னா, பிறந்த நாள்னால் நம்ம அன்றைக்கி எண்ணெய் இட்டு, தீபாவளி அன்றைக்கு மங்கள ஸ்நானம் சொல்லுவோம் இல்லையா? கல்யாணம் அன்னைக்கு அந்த மணமகன் மணமகளுக்கு எண்ணெய் நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே பந்தக்கால் நடுற அன்றைக்கி செய்கிறோம் இல்லையா? இதுபோல் பிறந்த நாள் அன்றைக்கி செய்வாங்க. அந்த பிறந்த நாள் யாருக்கோ அந்த குழந்தைக்கு இந்த எண்ணெய் வைக்கிறது, எண்ணெய் நீராட்டுதல் செய்கிறது, அப்புறம் புத்தாடை அவங்க அணிந்து கொள்வது, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுறது, வீட்டில் அவங்க கையால் தீபம் விளக்கு ஏற்றுவது, அப்புறம் கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து, அர்ச்சனை செய்து, பிரசாதங்கள்லாம் நிறைய செஞ்சு கொண்டு போய் எல்லாருக்கும் அதை கொடுக்கறது. அப்போ அவ்வளோ பேருடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயம். இதை அப்படியே இன்றைக்கி ஆஞ்சநேய சுவாமி நம்முடைய வீட்டில் பிறந்த நம்முடைய குழந்தையாக நினச்சி அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது. அப்போ குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொன்னால் அவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதே வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாள், தாத்தா பாட்டிக்கு பிறந்த நாள்னால் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு இதே எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணிப்போம், அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதே தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு போய் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி உன்னுடைய ஜெயந்தி, இன்றைக்கி உன்னுடைய பிறந்த தினம், நான் இது இப்போல்லாம் செஞ்சு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டு நம்ம கேட்குற வரங்களை கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மார்கழி மாதம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் இடம், குருன்னு சொல்லக்கூடியவருடைய வீட்டில் தனுசில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அந்த சூரியனோடு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடியது. குருவுடைய வீட்டில் சூரிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால், குருன்னு சொன்னால் புத்திரகாரகன், சூரியன்னா பித்திருக்காரகன், சந்திரன்னா மாத்திருக்காரகன். அம்மா அப்பா குழந்தை, தாய் தந்தை குழந்தை சேர்ந்து இருக்கிறது. அதுபோல் குருவோடு சிஷ்யன் சேர்ந்து இருக்கிறது. சூரியன் சந்திரன் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது. குரு காட்டிய வழியின்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது. ஒரு மகாராணி மகாராஜாவும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அந்த ராஜ புரோகிதர் இருப்பார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி இவங்க தன்னுடைய அந்த விஷயங்கள்லாம் செய்து அந்த தேசத்தை பரிபாலனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எல்லா இடத்துலையும் கொண்டு வரலாம். அப்போ நமக்குன்னு ஒரு குரு வேணும், நமக்குன்னு ஒரு வழிகாட்டி வேணும். அவர் ஆஞ்சநேய சுவாமியாக இருக்கார். அவர் எப்படி நடந்தார்னு சொன்னால், பக்தின்னா எப்படி அப்படின்றது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நம்பிக்கைன்னா என்ன அப்படின்றது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். விஸ்வாசம்னு சொல்கிறேன் இல்லையா, அதுன்னா என்ன அப்படின்றது நம்ம அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். பலமாக இருக்கணும்,
புத்திர் பலம் யசோ தைரியம். புத்தி நமக்கு நல்லா இருக்கணும், நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளணும், தைரியமாக இருக்கணும். நமக்கு தைரியம் குறையும் போது பகவான் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய தைரியத்தினால நம்ம தைரியமாக இருக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், எப்படி பேசணுன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுன்றதெல்லாம் இன்றைக்கி வேண்டிக்கணும். எல்லாருக்கும் இன்றைக்கி ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணணும். அமாவாசை முன்னோர் வழிபாடை கட்டாயமாக யாரெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் செய்து முன்னோர்களை திருப்திப்படுத்தணும், அவர்களுடைய நல்கதிக்கு கடமைகளை ஆற்றணும். அடுத்த இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்று இரவு 10:45 மணி அளவில் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருவார். கேட்ட நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்கும். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்று இரவு 10:45 மணி அளவில் 9ஆம் இடத்திற்கு போகிறார். அது வரைக்கும் 8இல் இருக்கார். அந்த சந்திரன் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் வீடு கொடுத்தவர் செவ்வாய். குருவுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் அவர் பலம் அடைகிறார் அப்படின்றதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இன்றைய நாள் 8இல் சந்திரன் இருந்த போதும் கூட உங்களுக்கு பெரிய அளவிற்கு இடர்பாடுகள், தடை ஒன்றும் கிடையாது. ஆனால் மிகச்சரியாக திட்டமிடுதல் செய்யணும். புதன் சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, புத்தியும் இருக்கணும், வித்தையும் இருக்கணும், சமயோசித்தமாக இருக்கணும், திறமைசாலியாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள்னு சொன்னால் சந்திராஷ்டமம் தடையாக இருக்காது. ரிஷபராசி என்பர்களே, பொன்னான நாள், சாதகமான நாள், திருமண விஷயத்திற்கு உகந்த நாள். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியும். சண்டை சச்சரவு பிரிவினைன்னா கூட அதை சரி பண்ண முடியும். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியும். பயணங்களை மேற்கொள்ள முடியும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, அதை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுறது, இந்த பலனெல்லாம் இன்றைக்கு உண்டு. மிதுன ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், ஆனால் நிதானமாக இருக்கும். ஒவ்வொரு படியாக நிதானமாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஏறி முன்னேறக்கூடிய காலமாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் எந்த ஒரு கவலையும் இல்லை. கடகராசி என்பர்களே, கவலை இல்லாத நாளாக இருக்கிறது, சந்தோஷமான நாளாக இருக்கிறது. ஒரு குழந்தை போல் உங்களுடைய மனசு குதூகலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் போதுமானது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயங்களை எப்போதும் கிடையாது, சில காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் இன்றைக்கு ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் மனை, வீடு, வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். உயர்கல்வி பற்றி இன்றைய நாளை சிந்தித்து முடிவெடுக்கலாம். இடமாற்றம் பற்றி சிந்தித்து முடிவெடுக்கலாம். வெளியூருக்கு போகணும், ஒரு புதிய இடத்திற்கு போகணும், அங்கே போய் பிழைக்கிறதுக்காக போக போகிறோம் அப்படின்றவங்களும் சரி, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு இடத்துல நிறுவிட்டோம், அப்படியே இன்னொரு இடத்துல அதை ஆரம்பிக்கணுன்றவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் அதெல்லாம் ஆரம்பிக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். அவங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க, அவங்க வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பீங்க. பண உதவி கூட உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சொன்னால் செய்வீங்க, இருந்ததுன்னா கட்டாயம் செஞ்சிருவீங்க. அதனால் குடும்ப நபர்களுக்கு நல்லது, உடன் பணியாற்றக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் இன்றைக்கு நல்லது நடக்கும். துளாராசி அன்பர்களே, எண்ணியது கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப நபர்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலாபலங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் வேலை அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படணும் அதை அப்படின்றது இன்றைய நாளில் அர்த்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் ரொம்ப நாளாக பிரிந்து இருந்தவங்களை சேருவீங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு சாக்கில் போய் அப்படியே பேசி உங்களுக்குள்ளே சமாதானம் ஆகிடும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு என்ன ஆகும்னா,
கணவன் மனைவி பிரிவினையாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள்னால 2 பேரண்ட்ஸும் பேசி அவங்களுக்குள்ள முதல்ல விட்டு கொடுத்து ஒத்து போய் அப்புறம் பிள்ளைகளை சேர்த்து வைப்பாங்க. சில பேருக்கு நண்பர்களால் இந்த விஷயம் நடக்கும். அதனால் பிரிந்தவர்கள் சேரக்கூடியது கணவன் மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள், பிரிந்தவர்கள் சேரக்கூடிய நாள் இந்த நாள். தனுர் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய நாள். சொத்துக்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள். சொத்து இருக்கான கடனில் இருக்குது. அப்போ அந்த கடனை அடைச்சிட்டு அந்த பத்திரத்தை மீட்கக்கூடிய நாள், அல்லது அதற்கான ஒரு ஆரம்பத்தை இன்றைக்கு செய்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஆபரணங்கள் இன்றைக்கு வாங்க முடியும் உங்களால். உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள், நீங்கள் சௌகரியமாக இருக்கிறதுக்கான சுகம் தரக்கூடிய பொருட்கள், கட்டில் மெத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சோஃபா வாங்குறது, ஒரு ரெக்லைனர் வாங்கி நல்லா சாஞ்சு நிம்மதியாக கஷ்டப்பட்டு வந்து அப்படியே படுக்கிறது அப்படின்ற மாதிரி சொகுசான சுகமான வசதி தரக்கூடிய பொருட்களை வாங்கிறது இந்த யோகம்லாம் இன்றைக்கு இருக்குது. மகர ராசி அன்பர்கள், மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. கூடுதல் வருமானம், லாபம் வரப்போகிறது. நண்பர்கள் கிடைப்பார்கள். ரொம்ப காலமாக சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறது, போகணுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, அது வந்து பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலமோ அல்லது ஆன்மீக ஸ்தலங்கள், கோவில் குளங்களோ அங்கே போயிட்டு வர்றது, இந்த விஷயம்லாம் நடக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்காக நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்ருக்கீங்க, திருப்தியாகவே இல்லை, எனக்கு எனக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக வேணும், சரி நீங்களே சொல்லுங்கன்னா கரெக்டாக சொல்ல தெரில, அப்போ இதுதான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுபோல் ஒரு தேவையான பொருள், உங்களுக்கான ஒரு பூஜை மாடம், பூஜை அறை, அதற்கான கதவுகளாக இருக்கலாம், அல்லது வந்து இன்டீரியர் ஒர்க்காக இருக்கலாம், உங்களுடைய கிச்சன் எப்படி இருக்கணும், உங்களுக்கான பெட் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஆஃபீஸோட ஒரு கட்டுமானம் எப்படி இருக்கணும், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த தேவையான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், இதை பற்றி தெளிவாக இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவீங்க. அல்லது நீங்கள் வந்து தேடுற மாதிரி யூனிக்காக ஒன்று வந்து உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வியாபாரம் சுயதொழில் செய்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுனா அதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம், எதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற நாளாக இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருந்தது, அதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க. ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆயிட்டிங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன? இல்லை, இதுதான் நான் இவ்வளோ வருஷமாக 10-20 வருஷமாக கனவு கொண்டு அதை அடைஞ்சிட்டேன், ஓகே, அது திருப்தி கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம், நல்லா போயிட்டுருக்கேன், அடுத்து என்னன்ற ஒரு கேப் வரும். அதுபோல் ஒரு சினிமாவில் போய் சாதிக்கணும் அப்படின்னு, விளையாட்டில் போய் சாதிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இலக்காக இருக்கும். அதை அடைஞ்சிட்டவங்களுக்கு அதுக்கு அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் கேப் வரும்ல, அப்படி இருந்தால் இன்றைய நாளில் அடுத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்து என்னன்றது தெரிஞ்சால் தான் அதை நோக்கி பயணப்பட முடியும். இல்லை கொஞ்ச நாளில் போர் அடிச்சிடும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும். அதெல்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். அதனால் இன்றைய நாள் அடுத்து என்னன்றது உங்களுக்கு தெரியும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உயர்கல்வி சம்பந்தமாக அனுகூலம் கிடைக்கப் போகிறது. ஒரு பட்டம் வாங்கணும், என் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் போட்டுக்கணும், அதுதான் எனக்கு ஆசை, அதனால் வேலை வருது, வருமானம் வருது, அதெல்லாம் செகண்டரி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதை நோக்கி போவீங்க. நான் சொந்த காலில் நிற்கணும், யார்ட்டையும் போய் நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.